Dear students, இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் கால்குலேஷன் ஆஃப் ரெசிடியூஸ் அதை பார்க்க போகிறோம். ஸோ ரெசிடியூஸ் அப்படின்னா ஒரு ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிங்கிற பாயிண்ட்டுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷனில் 1/z - a அப்படிங்கிற ஃபார்மேட்டில் லாரன்ஸ் சீரிஸை எக்ஸ்பிரஸ் பண்ணால் அந்த 1/z - a கொஃபிஷியன்ட் தான் ரெசிடியூ. அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட் அட் த பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுங்கிறது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி ஆர் போல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணுறோம். எஃப் ஆஃப் இஜெட் வந்து e/z/z². இதுக்கு போல் அண்ட் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை லாரன்ஸ் சீரிஸ் ஃபார்மேட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். e/z வந்து ஒரு சீரிஸ் ஃபார்முலா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறோம். 1 + z/1 ஃபேக்டரியல் + z²/2 ஃபேக்டரியல் z³ 3 ஃபேக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். 1/z² மல்டிப்ளை பண்ணுறப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அதில் 1/z² இது ரெண்டு தான் வந்து சிங்குலாரிட்டி, ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அட் த பாயிண்ட் z = 0. அதில் வந்து ஹையஸ்ட் பவர் வந்து 2. ஸோ எஃப் ஆஃப் z ஹேஸ் டபுள் போல் அட் z = 0. z = 0ங்கிற பாயிண்டில் டபுள் போல் இருக்குது. இதில் 1/z அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட கொஃபிஷியன், அந்த ஸ்ட்ரக்சரோட கொஃபிஷியன் வந்து 1. அதுதான் ரெசிடியூ. ஸோ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z அட் த பாயிண்ட் 0, இந்த coefficient of 1/z is 1. So the residue is 1. So நம்ம ப்ராப்ளத்தில் வந்து அந்த ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு we have to face some lemmas. அந்த லெம்மாஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சர் எஃப் ஆஃப் இஜெட்டை எப்படிலாம் நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம லெம்மாஸை கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ லெம்மா 1ங்கிறது வந்து இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற சிங்கிள் போல் அப்படின்னு ஒரு எஃப் ஆஃப் இஜெட்டுக்கு இருந்ததுன்னா z - a எஃப் ஆஃப் இஜெட்டை மல்டிப்ளை பண்ணி z → a போட்டோம்னா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் ரெசிடியூ. லெம்மா 2ங்கிறது அதே இந்த சிம்பிள் போல் ஃபார் எஃப் ஆஃப் இஜெட் ஏங்கிற பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த எஃப் ஆஃப் இஜெட்டை g ஆஃப் z/z - a அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட்டப் பண்ண முடிஞ்சா z - a செப்பரேட்டாக ஒதுக்க முடிஞ்சு ரிமைனிங் ஃபங்க்ஷனை g ஆஃப் zன்னு எடுத்தோம்னா அது பர்டிகுலர் அந்த g ஆஃப் ஏங்கிற பாயிண்ட் 0 இல்லாமல் இருந்ததுன்னா ரெசிடியூங்கிறது ஜஸ்ட்டு எஃப் ஆஃப் இஜெட்டில் ஏங்கிற புள்ளியில் ரெசிடியூங்கிறது g ஆஃப் ஏங்கிற வேல்யூ. இஜெட்டுக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் லிமிட் z → a g ஆஃப் இஜெட் தான் இதோட ஆன்சர். ஸோ லெம்மா 3ங்கிறது என்னென்னா அதே சிம்பிள் போல் ஏங்கிறது ஒரு சிம்பிள் போல் ஃபார் எஃப் ஆஃப் இஜெட் இருந்தால் அந்த எஃப் ஆஃப் இஜெட்டை ஒரு ஃபங்க்ஷனாக இல்லாமல் 2 ஃபங்க்ஷனாக h ஆஃப் இஜெட் பை k ஆஃப் இஜெட் அப்படி பிரிக்க முடிஞ்சதுன்னா அதில் h ஆஃப் ஏங்கிறது = 0, k ஆஃப் ஏங்கிறது 0வாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ண முடிஞ்சதுன்னா ரெசிடியூங்கிறது எஃப் ஆஃப் இஜெட்டோட ரெசிடியூங்கிறது அட் த பாயிண்ட் a வந்து h ஆஃப் a பை k dash ஆஃப் a. That means limit z → a h of z by k dash of z. K dashங்கிறது டெரிவேட்டிவ் ஆஃப் k of z. அதில் azக்கு பதில் a சப்ஸ்டியூட் பண்ணால் we have k dash of a. லெம்மா 4ங்கிறது சப்போஸ் சிம்பிள் போலாக இல்லாமல் மோர் தென் ஒரு போல் இருந்ததுன்னா டபுள் போல் ட்ரிபிள் போல் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜென்ரலாக a is a pole of order m அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஸோ எஃப் ஆஃப் இஜெட் வந்து g ஆஃப் z by z - a ஹோல் பவர் m இருக்கும். z - a ஹோல் பவர் m இருக்கிறதுனால தான் எம்ங்கிறது போல் ஆஃப் ஆர்டருங்கிறோம், ஏங்கிறதோட போல் வந்து ஆர்டர் எம்னு சொல்கிறோம். அப்படி இருந்ததுன்னா வாட் இஸ் த ரெசிடியூ ஃபார் எஃப் ஆஃப் இஜெட் அப்படி சொல்லிட்டோம்னா m - 1th டெரிவேட்டிவ் ஆஃப் g ஆஃப் இஜெட் அட் த பாயிண்ட் a டிவைட் பை m - 1 ஃபேக்டரியல். இந்த 4 லெம்மாவும் நம்மளோட ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண இருக்கும். எந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ப்ராப்ளம் பார்க்குறோமோ எஃப் ஆஃப் இஜெட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை எந்த லெம்மா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ரெசிடியூ வந்து 1 + e/z/z cos z by + sin z அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு z = 0ங்கிற புள்ளியில் z = 0ங்கிற பாயிண்டில் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வந்து லெட் வி கன்சிடர் எஃப் ஆஃப் இஜெட். மேலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கீழே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இஜெட்டுங்கிறதுனால நம்ம தேர்டில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப மேலே இருக்க ஃபங்க்ஷனை h ஆஃப் இஜெட்டாகவும் கீழே இருக்க ஃபங்க்ஷனை k ஆஃப் இஜெட்டாகவும் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப h ஆஃப் a ≠ 0, k ஆஃப் இஜெட் வந்து 0வாக இருக்கும். ஸோ ரெசிடியூங்கிறது எப்படின்னா h ஆஃப் a பை k dash ஆஃப் a தான். இதுதான் லெம்மா. இந்த லெம்மா அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம k dash ஆஃப் a வேணும். தட் மீன்ஸ் k dash ஆஃப் z தெரிஞ்சால் தான் அதில் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி k dash ஆஃப் a கண்டுபிடிக்க முடியும். ஸோ h ஆஃப் zக்கு வேல்யூ 1 + e/z, k ஆஃப் zங்கிறது z cos z + sin z. இதை டெரிவேட்டிவ்ஸ் எடுத்தோம்னா we have k dash ஆஃப் z அப்படிங்கிறது வந்து என்னென்ன கிடைக்குன்னா cos z - z sin z + cos z கிடைக்கும். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அட் z = 0ங்கிற பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப வந்து h ஆஃப் 0ஓட வேல்யூ வந்து 2, k dash ஆஃப் 0 வந்து 2. So h of a by k dash of a is the residue. So residue for f of z at the point 0 is equal to
2 by 2 is equal to 1. So for this problem 1 plus e power z by z cos z plus sin zங்கிற ப்ராப்ளத்துக்கு ரெசிடியூ என்னன்னு கேட்டால் 1. இதே மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹேவ் கிவிங் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஃபார் யூ. ஸோ எஃப் ஆஃப் ஜெட் வந்து z ஸ்கொயர் ப்ளஸ் 4 பை z கியூ ப்ளஸ் 2z ஸ்கொயர் ப்ளஸ் 2z அப்படிங்கிற ப்ராப்ளம் நான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து கீழே இருக்கிற ஃபங்க்ஷனை ஜீரோவுக்கு நீங்கள் ஈக்குவலேட் பண்ணிங்கன்னா we have 3 points 0 I minus 1 minus 1 minus I. இந்த 3 points வந்து சிம்பிள் போல்ஸாக இருக்கும். ஒவ்வொரு போல்ஸை பொறுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ரெசிடியூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ரெசிடியூஸ் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். அதுமாதிரி காஸ் இஜெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இஜெட் சீக்கிரம் ஜீரோவுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. காட் இஜெட்டுங்கிறது காஸ் இஜெட் பை சைன் இஜெட். அதனால் அதுக்கு கீழே இருக்கிற சைன் இஜெட்டுக்கு வந்து இஜெட் சீக்கிரம் ஜீரோங்கிற பாயிண்ட் தான் இந்த சிம்பிள் போல். அந்த பாயிண்ட்டை பொறுத்து ரெசிடியூ கண்டுபிடிச்சிங்கன்னா 1. இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.